இன்று அரசியல் ஜாப்பின் மூலம் நொந்து போன இழப்புகளை சந்தித்த எங்கள் மக்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை கொடுப்பதாக அரசாங்கம் தற்பொழுது தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது வடக்கில் மீள்குடியேற்ற செயலணி உருவாக்குகின்ற செயலணி ஒன்று இந்த மாதம் 5ஆம் தேதி அமைச்சரவையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட அந்த செயலணியில் வடக்கு சம்பந்தப்பட்ட மீள்குடியேற்றம், வடக்கில் இருந்து வெளியேறியவர்கள் மீள்குடியேற்றம் செய்யப்படுறதாக உருவாக்கப்பட்ட அந்த செயலணியில் வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் அதில் இல்லை. வடக்கில் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த செயலணியில் இல்லை. இப்படி வடக்கில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளை, வடக்கில் இருக்கின்ற மாகாண சபையை, வடக்கு முதலமைச்சரை புறந்தள்ளி நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தில் வடக்கில் ஒரு செயலணியை அமைத்த என்பது உங்களுடைய அரசாங்கத்தில் நல்லாட்சியா அல்லது நல்லிணக்கமா அல்லது எப்படி சொல்வது? நீங்கள் அதுக்குரிய பதிலை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வன்மையாக கண்டிக்கின்றோம். நீங்கள் எங்களுடைய மக்களை, எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை, எங்களுடைய மாகாண சபையை, எங்களுடைய மாகாண சபை முதலமைச்சரை இந்த மீள்குடியேற்றத்தில் உள்வாங்காமல் உங்களுடைய அமைச்சரவை அந்தஸ்தில் அங்கம் வகிக்கின்ற 3 அமைச்சர்களை அந்த மீள்குடியேற்றத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று ரிஷாட் பதூர்தீன், அவர் தற்பொழுது வடக்கில் தான் அமைச்சரவை அந்தஸ்து உள்ள அமைச்சர் என்று பல கூட்டங்களில் பேசி வருகிறார். அவர் கடந்த முறை அவர் பெற்ற வாக்குகளுக்கும் தற்பொழுது நடந்த தேர்தலில் அவர் பெற்ற வாக்குகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் பார்க்க வேண்டும். அவரை மக்கள் எவ்வளவு நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை சற்று அரசாங்கமும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவரில் பல முறைப்பாடுகள் இருக்கிறது. FCAடியில் முறைப்பாடு இருக்கிறது. இப்படி இருக்கின்ற ஒரு அமைச்சரை வடக்கு மீள்குடியேற்றத்துக்கு செயலணியில் எப்படி நீங்கள் நியமிப்பது? எப்படி நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்புவது? எங்களுடைய மக்கள் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு தீர்வை தருவார்கள் என்று என்ன அடிப்படையில் நாங்கள் நம்புவது? இந்த அமைச்சர்கள் பொருளாதாரத்தில் இலங்கை முன்னேறுமாக இருந்தால் அமைச்சர்கள் தன்னிச்சையாக செயல்படுவதை முதல் நிறுத்த வேண்டும். உதாரணமாக வாணிப அமைச்சுக்கள் இருக்கின்ற மன்னார் உப்பளம், அது ஒரு இலங்கை அரசாங்கத்தின் ஒரு கூட்டுத்தாபன நிறுவனம். அந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்றவர்கள் அதில் பெறுகின்ற லாபங்களை இன்று அமைச்சர் தன்னுடைய சொந்த விருப்ப வெறுப்புக்காக பயன்படுத்துகிறார். உப்பளத்தில் சம்பளம் எடுக்கிறவர் அமைச்சருடைய காரியாலயத்தில் வேலை செய்கிறார். கிழமையில் ஒரு நாள் போய் கழுத்து வச்சுட்டு வந்தால் அவருக்கு சம்பளம் வருகிறது. இப்படி ஒவ்வொரு அமைச்சுகளுக்கும் கீழ் இருக்கின்ற நிறுவனங்களோ கூட்டுத்தாபனங்களோ அமைச்சர்கள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக, தங்களுடைய கட்சி வளர்க்க வேண்டிய நோக்கத்துக்காக, தங்களுடைய உறவினர்களை வளர்க்க வேண்டிய நோக்கத்துக்காக செயல்பட்டால் எப்படி இலங்கை பொருளாதாரத்தில் முன்னேறும் என்பதை நான் அரசாங்கத்துக்கும் அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்களுக்கும் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மீள்குடியேற்ற செயலணியை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கிறார்கள். கௌரவ பிரதம அமைச்சரும் ஜனாதிபதியும் அமைச்சர்களும் அரசாங்கமும் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அமைச்சர் கபீர் காசிம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படுகிறது. என்ன வகையில் சம வாய்ப்பு வழங்கப்படுகிறது? அப்படி சம வாய்ப்பு வழங்கப்பட்டால் வடக்கில் மீள்குடியேற்றம் செய்கின்ற ஒரு செயலணி உருவாக்கும் போது சம வாய்ப்பு வழங்கப்படுமா என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்கே? வடக்கு மாகாண சபை எங்கே? பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே? தமிழ் மக்களையும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளையும் புறந்தள்ளி நீங்கள் ஒரு செயலணியை அமைக்கிறீர்கள், அதற்கு சம வாய்ப்பு என்று சொல்லி ஒரு பெயரும் கொடுக்கிறீர்கள். ஆகையால் இதை வன்மையாக கண்டிப்பதோடு இது தொடர்பான வடக்கு மாகாண சபையின் தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்.